பிரபஞ்ச சக்தி டிவி. வீடியோ 99. கடமை மாத இதழ், பிப்ரவரி 2011. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Church of England is split over consecration of women bishops. The long-simmering division in the Church of England over plans to consecrate women bishops led to a split after 3 Anglican bishops, 3 nuns and a host of worshippers from some 20 parishes defected to the Vatican. நீ பூசாரியா நான் பூசாரியா என்ற போட்டி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்ததற்கு காரணம் கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருக்க வேண்டிய கடவுள் இப்போது இல்லாததுதான். செய்தி: Aung San Suu Kyi exhorts people to act in unison to achieve genuine democracy. The 65-year-old Aung San Suu Kyi, Myanmar's celebrated pro-democracy leader and a political prisoner of global stature, was set free from house arrest in Yangon. அவர் பெயரை உச்சரிப்பது நமக்கு சிரமமாக இருக்கலாம். இருப்பினும் இந்த 65 வயது பெண்மணியின் புகழ் மனித வரலாற்றில் நிலைத்து நிற்கும். செய்தி: WikiLeaks takes cloak of US diplomacy. The United States was catapulted into a worldwide diplomatic crisis with the leaking to The Guardian and other international media outlets of more than 250,000 classified cables from its embassies. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கத்தை அமெரிக்கா கைவிட்டால் இப்படி பயந்து நடுங்க வேண்டாம். செய்தி: Nitish tidal wave sweeps Bihar. JD, U, BJP combine bags 206 seats in 243-member House, in the manner of a tidal wave sweeping aside anything and everything in its way. The ruling Janata Dal, United, Bharatiya Janata Party alliance smashed through the barriers of region, caste and gender to post the biggest ever victory in an assembly election in Bihar. வெற்றி வீரர் நிதிஷ்குமாரை பாராட்டுகிறோம். பீகார் மாநில மக்கள் அளித்திருக்கும் அமோக ஆதரவை நிதிஷ்குமார் அரசு மக்களுக்கு நன்மை செய்ய பயன்படுத்த வேண்டும். செய்தி: LPF scores huge victory. The Labour Progressive Federation (LPF) affiliated to the ruling Thiravida Munnettra Kazhagam registered a massive victory in the elections held to different trade unions of Transport Corporation employees throughout the state. The DMK-affiliated union secured 73,450 votes of the total 1.28 lakh votes polled. ஆளுங்கட்சி ஆதரவால் தொழிலாளர் முன்னேற்ற பேரவை வென்றது என்று நினைப்பது தவறு. தொழிலாளர்களை எந்த ஓர் ஆட்சியும் விலைக்கு வாங்க முடியாது. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள்: செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பொருள்: வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினாவான். வீட்டிற்கு எத்தனை முறை எத்தனை விருந்தினர்கள் வந்தாலும் முகம் சுளிக்காமல் அவர்களை உபசரிக்க வேண்டும். வானுலகத்தில் மேகம்தான் இருக்கிறது. தேவர்கள் எல்லாம்
மதுரை மாவட்டத்தில் இருக்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்வதை நம்பி ஏமாறாதீர்கள். அடுத்த தலைப்பு பிரபஞ்ச சக்தி மதம். பிரபஞ்ச சக்தியாகிய நான் உன்னை எதிர்க்கும் சக்திகளை அழிக்க உதவுவேன். உண்மையில் எந்த ஒரு சக்தியையும் அழிக்க முடியாது. அதன் உருமாறுவதையே அழிவு என்று சொல்கிறாய். உன் பகைவன் உன் நண்பனாகும்போது எது அழிகிறது? பகைமை நட்பாக மாறுகிறது. பகைமை என்ற உணர்வு தோற்று போகிறது. அந்த இடத்தில் நட்பு முளைக்கிறது. எனவே உன்னை எதிர்க்கும் சக்திகளை நீ தோற்கடிக்கலாம். எந்த ஒரு சக்தியையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட அதை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பதே விவேகம். உன்னை எதிர்க்கும் சக்திகளை எப்படி தோற்கடிப்பது? கவலைப்படாதே. உன்னோடு பிரபஞ்ச சக்தியாகிய நான் இருக்கிறேன். நீ கலங்கும் போது உனக்கு தலைவனாக வழிகாட்டுவேன். நீ துணிச்சலாக போராடும் போது உனக்கு சேவகனாக ஊழியம் செய்வேன். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. திராவிட தேசியம் உருவாகி கொண்டிருக்கும் போது தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர ஆரம்பித்தன. 4 வகையான ஜாதி பிரிவுகளை ஆதரித்து 1915 டிசம்பரில் வர்ணாசிரம தர்மம் என்ற தமிழ் பத்திரிகை தோன்றியது. தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய மறுமலர்ச்சி நடை என்று வரவேற்கப்பட்டது. மெட்ராஸ் மெயில் என்ற ஆங்கில பத்திரிகையை ஐரோப்பியர்கள் ஆரம்பித்தனர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழும் மக்களில் 98% ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்தவர்களே. மீதமுள்ள 2% பெரும்பான்மையோர் ஐரோப்பியர்களே. ஐரோப்பியர்களில் பெரும்பான்மையோர் தென்னாப்பிரிக்க நாட்டில் வாழ்கின்றனர். ஆசியாவை சேர்ந்தவர்கள் ஐரோப்பியர்களை விட குறைந்த எண்ணிக்கையில் தென்னாப்பிரிக்காவிலும் கிழக்கு ஆப்பிரிக்காவிலும் காணப்படுகின்றனர். ஐரோப்பியர்களும் ஆசியாவை சேர்ந்தவர்களும் பெரும்பாலும் நகரங்களிலேயே வசிக்கின்றனர். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Sometimes the simple past tense is used to indicate past habits. Example, she always carried an umbrella. The past continuous tense is used to denote an action going on at some time in the past. We were listening to the radio all evening. The past perfect tense describes an action completed before a certain moment in the past. I had done my exercise when Shekhar came to see me. Be a man of quotations. The great hope of society is individual character. You must look into people as well as at them. Human improvement is from within outward. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். அஞ்சவனா அஞ்சவனா வாய் கொப்பளித்தல். அஞ்சன் அஞ்சன் கண்மை எஞ்சின். அஞ்சர் பஞ்சர் எலும்புக்கூடு. அஞ்சோரி அஞ்சோரி நிலவொளி. அண்டு பண்டு பிதற்றல். வாக்கியம் गांधी परिवार के पुराने मित्र और सलाहकार मावजी देव ने एक बार मोहन की पढ़ाई के बारे में माता पुतलीबाई से पूछताछ की. उच्चरिப்பு गांधी परिवार के पुराने मित्र और सलाहकार मावजी देव ने एक बार मोहन की पढ़ाई के बारे में माता पुतलीबाई से पूछताछ की. பொருள் காந்தி குடும்பத்தின் பழைய நண்பரும் ஆலோசகருமான மாவ்ஜி தேவ் ஒருமுறை மோகனின் படிப்பு பற்றி புத்லிபாய் அம்மையாரிடம் விசாரித்தார். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி மாநிலங்களவையில் நிதி சம்பந்தப்பட்ட மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாது. நிதி சம்பந்தப்பட்ட மசோதாவை மக்களவை நிறைவேற்றி மாநிலங்களவைக்கு அனுப்ப வேண்டும். மேற்படி மசோதா கிடைத்த 14 நாட்களுக்குள் மாநிலங்களவை தன் பரிந்துரையுடன் அதை மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மக்களவையின் விருப்பத்தை பொறுத்தது. அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். தியானம் சூன்யமானதா? இல்லை. பெண்ணை நினைத்து கொண்டு தியானம் செய். உன் தியானத்திற்கு உயிரும் வாழ்க்கையும் கொடுப்பவள் அவளே. அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். என்னுடைய பூர்வீக கிராமத்தில் மொத்தம் 500 வீடுகள் தான் இருக்கும். மேல் ஜாதிக்காரர்கள் அதிகம். அவர்களுக்கு சொந்த வீடு, நகை நட்டு, நஞ்சை புஞ்சை எல்லாம் உண்டு.
பெண்களுடைய ஒழுக்கம் கட்டுப்பாடு விஷயத்திலும் கெடுபிடியான கிராமம். பிறகு எப்படி நம்பவே முடியாத அந்த சம்பவம் நடந்தது. முத்துவின் அம்மா லட்சுமி வீட்டுக்கு பின்புறத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கீழ்ஜாதிக்காரர் ஒருவரோடு இருந்தாளாம். அதை முத்துவின் அப்பா ராமச்சந்திரன் பார்த்து விட்டார். விஷயம் மிகவும் சீரியஸ் ஆகிவிட்டது. ராமச்சந்திரன் தன் மனைவி நடத்தை கெட்டவள் என்று ஒதுக்கி வைத்து விட்டார். முத்துவின் தங்கை சரஸ்வதி தனக்கு பிறக்கவில்லை என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டார். கோர்ட்டுக்கு போகாமலே ஊர் பெரியவர்கள் பிரச்சனையை தீர்த்து விட்டார்கள். ராமச்சந்திரன் லட்சுமியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஊர் சம்மதத்தோடு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இரண்டாவது மனைவிக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள். லட்சுமி அம்மாள் முத்துவையும் அவன் தங்கை சரஸ்வதியையும் வளர்த்து ஆளாக்கி விட்டார். லட்சுமி அம்மாள் என் எதிரில் வரும்போதெல்லாம் கூர்ந்து அவள் முகத்தை பார்த்தேன். நல்ல உடல் அமைப்பு, அழகான தோற்றம், முகத்தில் ஒரு காதல் பார்வை இருக்கத்தான் செய்தது. அவளை பற்றிய அவள் முன்னாள் கணவனின் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமோ என்று சந்தேகப்பட வைத்தது. என் சந்தேகத்தை பற்றி அவளிடம் கேட்க ஆசையாக இருந்தது. தப்பித்தவறி கேட்டால் ஊர்க்காரர்கள் என்னை தொலைத்து கட்டி விடுவார்கள். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தால் லட்சுமி வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. உண்மையிலேயே வேலைக்காரனோடு உறவு இருந்திருந்தால் வருத்தம் எப்படி இருக்கும்? தலைப்பு A poem by B.S.V. Notes of love be ever my theme. Let me sing in gratitude of her kindness in solitude. Of her greatness let me sing, and to the world I wish to bring those merry notes of what I feel, for which she stands a steady keel. Life of mine I feel as warm as helps that keel in ocean calm. Ship of mine seems sailing fast, though thou know it without mast. Breezes gentle are blowing now unto the Lord, so let me bow. Notes of love be ever my theme, for hating none is ever my dream. அடுத்த தலைப்பு சிறுகதை. பணி ஓய்வு. 23 வயதில் வேலைக்கு சேர்ந்த முத்தழகன் 37 ஆண்டுகள் கழித்து தன் 60ஆம் வயதில் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். குமாஸ்தாவாக வேலைக்கு சேர்ந்தவர் 10 வருடங்களில் ஜூனியர் ஆபீசராகி ஓய்வு பெறுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் நடுநிலை அதிகாரியாகி இருந்தார். 200 ஊழியர்கள் வேலை செய்த அந்த அலுவலகத்தில் பிரிவு உபச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்றன. ஆளுக்கு ரூபாய் 25 வீதம் ரூபாய் 5000 அந்த நிகழ்ச்சிக்கு வசூலாகிவிட்டது. எந்த ஊழியருக்கும் இவ்வளவு பெரிய தொகை இதற்கு முன்னால் வசூலானதில்லை. அதற்கு காரணம் குமாஸ்தாக்கள் பியூன்கள் மத்தியில் கூட முத்தழகனுக்கு நல்ல பெயரும் செல்வாக்கும் இருந்தன. ஓய்வு பெற்ற பிறகும் முத்தழகன் தொடர்பு லாபத்தை கொடுக்கும் என்று எல்லோரும் அறிந்திருந்தனர். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வரை அவர் நேரடியாக போய் பேசும் துணிச்சல் உள்ளவர். மேலதிகாரிகள் முத்தழகனை அலட்சியப்படுத்த முடியாமல் ஓரிரு விஷயங்களில் அவர் கேட்டதை செய்து கொடுத்தனர். முத்தழகன் தன் எல்லா குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் மேலதிகாரிகளை அவர்கள் வீட்டிற்கு போய் அழைத்து விட்டு வந்தார். இந்த பழக்கம் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கடைசியாக பேசினார். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு மனித இதயம் உண்டு என்பது முத்தழகனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இதயத்தில் எப்போதும் அவருக்கு இடம் உண்டு. தேங்க்யூ. முத்தழகன் நன்றி கூறும்போது, சார், நீங்கள் எனக்கு கொடுத்த இடம் பெரிதோ சிறிதோ அதில் இந்த 200 சக ஊழியர்களையும் உட்கார வைத்துவிட்டு நான் விடைபெறுகிறேன் என்று சொன்னது செக்ரட்டரி உட்பட எல்லோர் மனதையும் நெகிழ வைத்தது. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 31 அரசு பணிகள் வழங்கியது பற்றி உங்கள் கருத்து என்ன? கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு காரணம் தமிழ்நாடு காவல்துறையின் அலட்சியமும் மெத்தன போக்கும் தான் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இதற்கு பரிகாரமாக 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை கொடுத்தது சரிதான். கேள்வி 2. நீங்கள் தூக்கத்தில் கனவு காண்பீர்களா? நான் தூக்கத்தில் அடிக்கடி கனவு காண்கிறேன். பெரும்பாலும் சிறுவயது நிகழ்ச்சிகளே கனவுகளாக வருகின்றன. கேள்வி 3. கேட்டதும் கொடுப்பவனே என்ற பாடலை பாடுவீர்களா? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா.
ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா, சாத்திய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே, தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையை அறிந்ததில்லை. ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா, ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா, அதை உலகத்தில் வாழ விடு கிருஷ்ணா கிருஷ்ணா, உலகத்தில் வாழ விடு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா, நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா, கொடை நிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா, கொடை நிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, என்னை இல்லாதொரு தெய்வம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.